சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் ஆபத்தான முறையில் பயணித்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கார் கதவுகளின் மீது இளைஞர்கள் அமர்ந்தபடி சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. புரட்டாசி மாதம் முடிவடைந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று கூடிய கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் அசைவ பிரியர்கள் குவிந்தனர். வஞ்சரம், சங்கரா, கொடுவா ஆகிய மீன்கள் வழக்கம் போன்ற விலைக்கு விற்றதால் பல்வேறு வகை மீன்களை வாங்கிச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் பட்டாசு இல்லா தீபாவளி கொண்டாடுவதன் அவசியம் குறித்து தமிழ்நாடு வனத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. விழிப்புணர்வு பேரணியில் சரணாலயத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு பட்டாசு இல்லா தீபாவளியை கொண்டாடுவோம், பறவைகளை துன்புறுத்தாமல் அதிக சத்தம் இல்லா தீபாவளியை கொண்டாடுவோம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர். ஈரோட்டில் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடைகள் வாங்க ஈரோடு நகரின் பல்வேறு பகுதிகளில் ஜவுளி வாங்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். ஈரோடு ஆர்கேவி சாலை, காவிரி சாலை போன்ற கடை வீதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவேங்கடத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி நடைபெற்ற கால்நடை வாரச்சந்தையில் மழை மற்றும் ஆடுகள் வரத்து குறைவு காரணமாக ஆடுகள் விற்பனை பெரும் சரிவை சந்தித்தது. 1 கோடி வரை வியாபாரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஆட்டுச்சந்தையில் வெறும் 10 லட்சத்திற்கு மட்டுமே விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் பூச்சந்தையில் பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்து விற்கப்பட்டது. மல்லிகைப்பூ கிலோ 1500 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மழை பொழிவு காரணமாக பூக்கள் வரத்து குறைந்துள்ளது என வியாபாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கேரள மாநில சுற்றுலா பயணிகளின் மினி பேருந்து விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணித்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மினி பேருந்தை பின்னோக்கி ஓட்டுநர் எடுக்கும்போது கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து பள்ளத்தில் விழுந்து அந்தரத்தில் தொங்கிய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த தனியார் கல்லூரி என்சிசி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் மலையேறும் பயிற்சிகளை மேற்கொண்டனர். கல்லூரியை சார்ந்த என்சிசி ஆசிரியர்கள் மற்றும் மலையேற்று பயிற்சியாளர் திரு லோகச்சந்திரன் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு மலையேறும் பயிற்சி அளித்ததோடு மலையேற்றத்தின் பொழுது பயன்படுத்தப்படும் கருவிகள் மற்றும் மலையேறும் நுணுக்கங்களை தெளிவாக என்சிசி மாணவர்களுக்கு விளக்கினர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் 2 நாள் விசாரணைக்கு பிறகு சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். தீபாவளி பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் சென்றதாக கூறப்படும் நிலையில் தீபாவளி முடிந்த பிறகு மீண்டும் கரூரில் விசாரணையை மேற்கொள்வார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக இரவு திடீரென தோணி ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்து அருகில் இருந்த அமலலிங்கேஸ்வரர் கோவிலை மூழ்கெடுத்தபடி வெள்ள நீர் சென்றது. திருவாவடுதுறை ஆதீனம் மக்களுக்கு தீபாவளி வாழ்த்து செய்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆதீன மடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் செய்ய வேண்டும் என்று அருளாசி வழங்கியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் லக்கிஷா குரூப்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஊழியர்கள் பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் புத்தாடை, பட்டாசு, இனிப்புகளோடு தங்க நாணயம், ரொக்க பணம் வழங்கப்பட்டது. நிறுவனத்தின் உரிமையாளர் டாக்டர் A.K. சந்துரு ஊழியர்கள் பணியாளர்களுக்கு புத்தாடை, பட்டாசு, இனிப்பு, தங்க நாணயம் ஆகியவற்றை வழங்கி தீபாவளி வாழ்த்து தெரிவித்ததோடு அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறி நெகிழ்ச்சி ஏற்படுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.